ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃப்ரை ரோஸ்ட் பாயில் சேனல். இன்றைக்கி நம்ம எஃப்ஆர்பி சேனலில் சுவையான கீரை குழம்பும் ராகி களியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். கீரை ஒரு கட்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி, 4 பச்சை மிளகாய், ஒரு டம்ளர் தண்ணி. அடுப்பத்தை வச்சு ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி, 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே ஒரு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். கீரையை அப்படியே திறந்து வச்சே வேக வைக்கலாம், மூட தேவையில்லை. அப்போ தான் எல்லா சத்துக்களும் அதில் அப்படியே இருக்கும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 நிமிஷம் இந்த கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பருப்பு கடைகிற சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு இதை மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கிங்க. அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரை வெந்த மிச்ச தண்ணியை இந்த கீரையில் கடைஞ்சதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை வச்சு தாளிச்சிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். 4 வெந்தயம், 4 உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு. இது பொரிஞ்சதும் இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குங்க. 4 பல் பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்க விடுங்க. பொன்னிறமாக கிழக்கணும். இந்த பூண்டோட ஃப்ளேவரும் காஞ்சி மிளகாவோட ஃப்ளேவரும் கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கடைஞ்சி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ண போகிறோம். தண்ணி விட்டு வாஷ் பண்ணி அதை ஊற்றிக்கணும். நல்லா ஒரு கொதி வர வச்சு ஆஃப் பண்ணிக்கிங்க. சுவையான கீரை புளி போட்ட கடையல் ரெடி. இப்போ கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். களி செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் நான். அடிகனமான பாத்திரமாக இருந்தால் எடுத்துக்கலாம். ஒரு எந்த கப்பால் நீங்கள் அளக்குறீங்களோ மாவு, அதே கப்பால் அரிசி எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதால் ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சுக்குவோம். 4 கப் தண்ணி வச்சுக்கிறோம். 2 3 4 கொஞ்சம் எக்ஸஸாகவும் வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் எக்ஸஸாக வச்சுக்கிறேன்.
தண்ணி காயட்டும். இந்த கப்பால் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நொய் அரிசி எடுத்திருக்கேன் நான், பச்சரிசி நொய். இது வந்து உங்களுக்கு களிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாதமாக நம்ம வாயில் மாட்டாமல் மாவோடு சேர்ந்து நமக்கு நல்லாயிருக்கும். இந்த அரிசியை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததும் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ இந்த கழுவி வச்சுருக்க ஊறின அரிசியை இதில் சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா உப்பும் அரிசியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் நல்லா நம்ம சாப்பிட்ற சாதம் அளவுக்கு வேகணும். அது வரைக்கும் வேகட்டும். இப்போ இந்த அரிசி வேகிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால தண்ணி பத்தாமல் போயிடுச்சு. அதனால் இன்னும் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் 2 minutesல வெந்துடும். இதில் ஒரு குழம்பு கரண்டியை இப்படி உள்ளே வச்சுருங்க. இந்த கப்பால் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அதை அப்படியே இதில் தூவி விட்டுருங்க ஃபுல்லாக. லைட்டாக தட்டு போட்டு மூடிக்கிட்டிங்கன்னா அப்படியே வெந்துடும். 2 minutes வேக வைங்க. மாவு வெந்துடும். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கரண்டி எடுத்துகிட்டு கட்டையில் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கரண்டி உள்ளே வச்சுருந்ததுனால சுடுது. அதை எடுத்துடலாம். கரண்டி ஏன் வச்சோன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அது வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மாவு ஸ்ப்ரெட் ஆகி. அதனால தான் அந்த கரண்டி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். களி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய் விட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணியில் தொட்டு ஆட் பண்ணி இந்த கிண்ணத்தில் வச்சு நீங்கள் இப்படி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த உருண்டை நல்லா ஃபார்ம் ஆகிடும். அழகாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டு பண்ணிவிட்டு இப்படி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பால் ஃபார்ம் ஆகிடும். ராகி களி ரெடி. கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.